தேவனுடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திகளாக கடந்து செல்வதற்கு முன் ஒரு வசனத்தை படித்துவிட்டு கடந்து செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லியிருக்காரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்ந்து கொடுக்கப்படும். இந்த உலக காரியங்களில் நாம் எல்லாவற்றையும் உணர்வுபூர்வமாக கல்வி, அறிவு, ஞானத்திற்கு உணர்வுபூர்வமாக எதையெல்லாம் தேடுகின்றோமோ அவைகளெல்லாம் ஜெயித்து விடுகிறோம் என்று நான் சொன்னேன். ஆனால் நாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தேடுகின்றோம். கல்வி, பொருளாதாரம், குடும்பம், பிள்ளைகள், குடும்ப சூழல்கள் பிரச்சனை என்று தனித்தனியாக ஒரு பிரச்சனையும் போய் நம்ம ஃபேஸ் பண்ண நினைக்கிறதால தான் நம்மளால் இந்த உலக சுமைகள்லேருந்து பாரத்திலிருந்து மீள முடியல. அப்போ இது எல்லாம் ஒரு வழியில் போய் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரிங்களா? அப்போ நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இந்த இருதயத்திற்கு உணர்வு வேண்டும், இந்த இருதயம் உணர்வடைய வேண்டும். எப்பொழுது இந்த இருதயம் உணர்வடைகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. படித்துக்கிறோம், மீண்டும் ஒரு முறை படித்துக்கொள்வோம். ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க. என்ன சொல்றாரு? அவர்கள் கண்களால் காணாமலும் காதுகளால் கேட்காமலும் நான் அவர்களை குணப்படுத்தி ஆரோக்கியமாக்காமலும் இருக்கிறார்கள். அப்படி இல்லையா? ஒரு ஆழமான சத்தியம். அப்ப இந்த ஆரோக்கியம் என்னன்னா ஒரு சுகமான வாழ்க்கை. நாம என்னன்னாக்கா அதை தனித்தனியா போய் தேடுறோம், அதாவது இந்த சுய அறிவை கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனை சொல்கிறார், என்னை உணர்வோடு தேடுங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மாடு வீட்டில் இருக்குது, அதை வளர்க்குற அந்த முதலாளி அதுக்கு பராமரிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டோன்னு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஒரு கழுதையை பாருங்க, அது கூட இருக்குது. ஆனால் என் ஜனங்களோ உணர்வில்லாது இருக்கின்றார்கள் என்ன சொல்றாரு? அது வசனமே சொல்றாரு. ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். என்னது? என் ஜனம் உணர்வில்லை. ஆனா நாம அழகா சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்லாம என்ன சொல்லலாம்? நாங்க பிரதர் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு உணர்வு இல்லையா? யாரை பார்த்து சொல்றீங்க நீங்க? நாங்க வர கோயிலுக்கு போறது இல்லையா? உபவாசம் இருக்கிறது இல்லையா? இல்ல வேற எந்த வீட்டுல படிக்கிறது இல்லையா? கேட்கறாங்களா இல்லையா? இப்ப நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க யார் பட்டியல் கேட்டாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு சண்டே இருக்குது, எவ்வளவு பேர் சபைகள், ஆலயங்கள், அநேக இடங்களுக்கு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த மக்கள் காதார கேட்டும் கண்ணார கண்டும் உணர்வில்லாது இருக்கின்றார்கள். அப்ப கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்கிறோம் எல்லாருமே. எல்லாரும் எல்லா இடத்துக்கும் சபைக்கு போறாங்க, அநேக இடத்துக்கு போறாங்களே. அப்படி இருந்தும் தேவன் ஏன் இப்படி நம்மளை சொல்கிறார்? நம்ம இது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு அப்படி அல்ல. அது நம் சுய நீதியை கொண்டு தேவனை தேடுகின்றோம். வாசிப்போம். ரோமர் 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்னது? அவர்களுக்கு தேவனை பற்றின வைராக்கியம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னைக்கு எல்லாம் போறாங்க. அப்ப என்ன நடக்குது? உணர்வு வேற, வைராக்கியம் வேற. வைராக்கியம்னாக்கா இருமாப்பு. எனக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல உடைய இருதயத்துக்குள்ள போவாது. இன்னைக்கு எதனா சொல்லி பாருங்க, என்ன வைராக்கியம் தமிழ் சொல்லுவாங்க, வைரம் மாஞ்ச கட்டப்பா. ஆமா இல்லைங்களா? ஒரு மரத்துடைய முதிர்ச்சினாக்கா அது உள்ள அதை முத்திட்டு இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, ஆனா அது புத்திக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அது உங்களுக்கு ஏன்னா ஞானம் எப்பொழுது ஒரு அளவுக்கு மேல எனக்கு எல்லாம் தெரியும், நான் போகின்ற பாதை சரி என்ற அந்த அகங்காரம் ஏற்படுகிறதோ அப்பொழுது உள்ளுக்குள் வைராக்கியம் ஏற்படும். அதான் சார், உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்குது, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஏனென்றால் நீங்க வாயாலே என்கிட்ட ஜெபம் செய்றீங்க, நல்லா பாட்டு பாருங்க, உணர்வுபூர்வமா ஜெபம் பண்றீங்க, உணர்வுபூர்வமா பாட்டு பாடுறீங்க, ஆனாலும் அது என்னுடைய வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா? இல்லையே.
சொல்றாரு. படிப்போம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. என்ன சொல்றாரு? இவர்கள் வாயினால் என்னை பாட்டு பாடுறீங்க, நிறைய ஜபம் செய்றீங்க, வாசிக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு குறையும் சொல்லவே மாட்டேன், எல்லாம் பண்றீங்க, எல்லாம் சரிதான். உங்க இருதயம் எங்க இருக்கிறது? இருதயத்தில் உணர்வு இருக்கிறதா? ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாரும் போறாங்க, அநேக நீங்க சபைகள்ல பாருங்க, அநேகத்துல பாருங்க, எல்லாம் நல்லா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் நல்லா ஜபம் செய்யறாங்க, இவ்வளவு வசனங்களை சொல்றாங்க, எல்லாம் உள்வாங்கிட்டு வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே உபத்திரம், கவலை, கண்ணீர், புருஷன்கிட்ட சண்டை, பிள்ளை, அந்த சபையில இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் அந்த விசுவாசம் அதை விட்டு வெளியே வந்தோடனே இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் சரி சபையில இருந்தமே அவ்வளவு பக்தியோடையும் உணர்வோடும் தன்னை மறந்து சபையில் இருக்கிறோம். ஆனா வெளியே வந்தோடனே சபையை மறந்துட்டு வாழ்கின்றோம், தேவனுடைய வார்த்தையை மறந்து வாழ்கின்றோம். அப்படி என்னது? இது ஒரு சடங்காச்சாரமா இருக்குது. நான் வாரானா கோயிலுக்கு போகணும், வாரானா சபைக்கு போகணும், வாரானா ஏதோ ஒரு செய்தி கேட்க போகணும். இது எனக்குள்ள பழகி விட்டது. அப்படிதான் நாம் போறோம். அதனால்தான் தேவன் சொல்ற, நீங்கள் பாடுகின்றீர்கள், நீங்கள் வாசிக்கின்றீர்கள், எல்லாம் சரிதான், ஆனா உங்களுடைய இருதயத்தை பாருங்கள், அதில் உணர்வுதான் கேட்ட கிடையாது. அப்ப நீங்க பாடுறதும் கேட்கறதும் எதனால உருவானுச்சு? அப்படியே சொல்ற. அதன் மேல் வசந்த அப்படி படிப்பா. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். என்னது? உங்களுடைய பாரம்பரியத்தால தேவனுடைய வார்த்தை நீ அவமாக்கின்னு வரீங்க. உங்க பாரம்பரியம் என்ன? வாரானா ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், சபைக்கு போகணும், ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போகணும். அதாவது உங்க பாரம்பரியம் எது உங்களுக்கு உடம்பு குடிச்சு அங்கே முடிஞ்சிச்சா அப்படியே நேராக கறி கடைக்கு போகணும், அப்படியே வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி தான் நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு கூட உணர்வோட கலக்கல. இது தேவன் சர்வத்தையும் படைத்தவர். மாடு தாம் எஜமான அறியுதுன்னு சொல்றாரு, கழுதையும் அறியுது, ஆனா மனுஷனுக்கு உணர்வு இல்லை என்றாரே. ஏன்? உங்களுடைய இருதயத்தில் உணர்வில்லை. உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ஞானம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு அறிவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது பாருங்கள். அதற்கு காரணம் என்ன? அதையும் சொல்லுகிறார். நீங்கள் சுயநீதியை தேடுங்க. அதாவது நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த 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 அங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னை நீ இப்படி பண்ணாத, அப்படி செய்த, என்னை கட்டுப்படுத்த கூடியதாக இருக்கக்கூடாது, என்னை சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். நான் கேட்கல எனக்கு ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் அப்படியே மெய் மறக்க வைக்கணும். நீங்க இந்த உலகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நீதியை தான் நீங்க கையாளுறீங்க. அதனால தான் நீங்க குணமாக மாட்டீங்க, உங்க இதயத்துல உணர்வு சேர மாட்டேங்குது சொல்லுகிறார். அதே ரோமர் 10:3 படிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். தேவநீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். என்னது? தேவனை பற்றின வைராக்கியம் இருக்குது, தெளிவு இருக்குது, ஞானம் இருக்குது. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் நீங்க எப்படி தரீங்க? சுய நீதி நிலைநிறுத்துறீங்க. எங்களுக்கு ஒரு சடங்காச்சாரம் இருக்குதுப்பா, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குதுப்பா, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குதுப்பா, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குதுப்பா, நாங்க அதை விட்டு வரமாட்டோம். இல்லை பைபிள் சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு விட்டு தள்ளுங்க, 15 வருஷமா நாங்கள் அனுசரிச்சுன்னு வரோம். அதான் சொல்லுமே. நம்ம படிச்சிருக்கீங்களா? இப்போ படிக்கணும்னா மத்தேயு 15:6 படிச்சிருக்கீங்களா? உங்கள் பாரம்பரியத்திலே தேவனுடைய நீதியை அவமாக்குகின்றீர்கள். அப்பொழுது நம்முடைய இருதயம் உணர்வடையாததற்கு நம்முடைய பாரம்பரியத்தில் ரத்தத்தில் ஊறி போய்விட்டது. வாரம் போகணும், ஒரு 10 மணி நேரம் உட்காரணும், அவங்க சொல்ற மெசேஜ் கேட்டு வரணும். ஆனால் வீட்டில் திரும்பவும் இந்த உலக வாழ்க்கையில் சிக்கிக்கொள்கிறோம். அதாவது 7 நாள்ல 1 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம் தேவனோட செலவழிக்கின்றோம். மீதி அதிக நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வலைதளத்தில் பிஸியாக இருப்போம், இல்லை குடும்ப உலக கதைகள், அந்த கதை இந்த கதை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பெண்களுக்கு சீரியல் முகம், ஆண்களுக்கு கிரைம் பார்ப்பாங்க. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் வேதத்தை என்ன சொல்லியிருக்குது, அதனுடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்ன, ஏன் என் வாழ்க்கையில் சபைக்கு போயும் எல்லா வசனத்தையும் அறிந்தும் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரம் ஏற்படுகிறது? மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வசனமும் வார்த்தைகளும் பாடல்களும் எனக்குள்ளாக ஞானமாகவே தங்கி விடுகிறது, உணர்வாக மாறாததால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது. இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார். என்ன சொல்லுவாருனாக்கா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல். என் பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் எங்க இருக்குது? வேதத்தில் இருக்கிறது. அல்லாமல், தொடர்ந்து படிங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமா, நீ காலையிலே மாலை கடவுளை 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 என்ன காப்பாத்து, டெய்லி காலையில் ஒரு 100 முறை ஸ்தோத்திரம் சொல்றேன், 50 முறை நான் தூங்கி எழுந்த உடனே ஒரு ஏதோ ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்ணு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எதுவும் தேவனிடத்தில் நம்மை அழைத்து செல்லாது.
சொல்றாரு பிதாவின் சித்தத்தின்படி. அவருக்கென்று ஒரு சித்தம் இருக்குது, அவருக்கென்று ஒரு திட்டம் இருக்குது, அவருக்கென்று ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை ஃபுல்லாக நான் வேதத்தில் வைத்துள்ளேன். அதை படிக்கும்போது உணர்வடைகிறீர்கள். உணர்வடைகின்ற பொழுது எழுதுவது பற்றி வாயிலிருந்து ஜெபம், அதுதான் என்னிடத்தில் வரும். நீ உனக்குள்ள பாவம், அகங்காரம், திமிர் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு உனக்கு ஒரு பிரச்சனை உடனே உட்காந்துக்கிட்டு கடவுளை கடவுளை கூப்பிட்டா நான் வந்துடுவேனா? நீ உலக மனுஷனே போறான். ஒரு மனுஷன் போய் பார்த்தினாக்கா ஒரு ஒரு பெரிய ஆளு, அவங்ககிட்ட கடன் கேட்க போறோம். நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனே என்ன சொல்றான், பா உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்பா, நீ வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுவ, வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுவ. கடவுள் சொல்றாரு, உனக்கு உபத்திரம் வரப்போ தான் நீ என்கிட்ட வரீங்க, நல்லா கிட்ட நீ என்கிட்ட வரதில்லை. ஆமா இல்லைங்களா? அப்ப அது எப்படி இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வது என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அவரோடு பேச வேண்டும். அப்ப ஊழியக்காரங்க சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்க சுயமா பேசுவாங்க. என்ன சொல்றாரு, ரெண்டு இன்னும் சொல்றாரு, சுயநிதி தேவநிதி ரெண்டு இருக்கா இல்லையா? அப்ப இன்னைக்கும் அநேகம் பேர் வந்துட்டு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து அதில் சுயநிதியை திணித்து போதிக்கின்றார்கள், சுயநிதியை திணித்து அதை பேசுகின்றார்கள். அவர்களும் சொல்றாரு, தொடர்ந்து படி 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்ன சொல்றாரு, உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம். கடவுளுடைய பேர் தான் சொன்னாங்க, உன்னை தெரியாதுன்னு சொல்றாரு, எப்படி இது சாத்தியம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் நினைக்கின்ற மாதிரி வேதத்தை மேலக்காக படித்துவிட்டு ஏதோ கடன் செல்வதல்ல. இருதயம் வசனத்தினால் உணர்வடைய வேண்டும். அந்த உணர்வை கொண்டு நீ போதிக்கின்ற போது தேவனுக்கு பிரியப்படுகிறாய், தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீ செயல்படுகிறாய். மற்றபடி உன்னுடைய ஞானத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஞானத்தோட வந்துட்டு நான் வசனத்தை பேசுறேன், நான் இது மிராக்கல் பண்றேன், எதுவும் பண்ணால் தேவ சொல்றார், அற்ப விசுவாசிலே உங்களை நான் அறியேன். அப்ப என்ன வேண்டும்? அப்ப நான் தேவன் என்னை பார்த்து உன்னை அறியேன் என்று சொல்லக்கூடாதுனாக்கா எல்லாவற்றிற்கும் என்னுடைய இருதயத்தின் உணர்வுகள் காரணமாக இருக்கின்றது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த சுயநீதினா என்ன? இங்கதான் பிரச்சனைனா, வசனத்தை எடுத்துறோம், ஒரு வசனத்தை எடுத்து அது கூட இந்த உலக ஞானத்தை போட்டு அப்படியே மக்கள்கிட்ட சொல்றது. இப்படி இருக்கலாம். பிரதர் இது பைபிள்ல இல்லையா பிரதர்? நம்ம கேட்டு வச்சுக்க, ஏங்க பைபிள் எல்லாம் சொல்லியிருக்குமா? அது எப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம், அதுல எப்படிங்க இருக்கும்? அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லது என்றும் சொல்லுங்கள், மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், ஆமா இல்லைங்களா? அப்படின்னாக்கா எதுவா இருந்தாலும் வசனத்தோடு சொல்லணும். யார் சொன்னாலும், இப்ப நம்ம கூட ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளுக்கு வேத அறிவு இல்லை, ஒரு இடத்துல ஒரு யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, வாப்பா நான் பைபிள் சொல்றேன், ஏன்னா நீங்க நிறைய பேர் பைபிள் சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். யார் சொன்னாலும் பைபிளை கற்றுக்கொள்ள விரும்புவது தவறல்ல. ஆனால் அவர்களுக்கு உணர்வு பூர்வமா இருக்குதா? தமிழ் சிலர் மரத்தை அதன் கனியை கொண்டு அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்களுக்குள்ள ஆவிக்குரிய சகல குணங்களும் இருக்கிறதா? அன்பு, அமைதி, பொறுமை, நீடிய சாந்தம், அதாவது கபடற்ற மனிதனா இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேத அறிவு எல்லாராலையும் படிச்சிடலாம், 5 வருஷம் உட்காந்து அழகாக காலேஜ் முடிச்சா வந்துடும் நம்மளுக்குள்ள அறிவு. ஆனா ஒண்ணு, அவர்களுக்கு எல்லா வசனத்தையும் தெளிவாக பகுத்தறிந்து போதித்து சொல்லக்கூடிய ஆற்றலும் திறமை இருக்கிறதா? அவருக்குள்ள தேவனுடைய வல்லம் இருக்கிறதா பார்க்கணும். அவர் வந்து அப்படி முட்டி போட்டு ஜெபம் பண்ணதான் அவருடைய தேவ வல்லம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 4 வசனம் சொல்றதால அப்படி கிடையாது. அந்த வசனத்தின்படி அறிவும் ஞானமும் செயலும் இருக்கணும், சுயநலம் இல்லாம இருக்கணும். புரியுதுங்க இல்லையா? சுயநலம் இல்லாத, அதாவது ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு தேவ மனிதன்ற உணர்வு வர வேண்டும். ஆனா பேச்சில கிடையாது, என்ன சொல்ல, பேச்சில கிடையாது, நார்மலா அப்பப்ப செய்யும் இந்த சபை நடத்துற செயல கிடையாது. அவர் முழுமையாக உணர்ந்து இருதயத்தில் அடைந்தவராக இருக்க வேண்டும். புரியுதுங்க இல்லையா? அதனால இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை பற்றி சொல்லும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம், பிரமிப்பாவோம். ஆனாலும் அவர்கள் முழுமையாக தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்றார்களா? 2வது, அவர்களுக்குள்ள முழுமையான தேவ ஞானம் இருக்குதா? நிறைய பேர் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, பைபிளை பத்தி ஒன்றும் தெரியாது. சில பேருக்கு பைபிளை பத்தி எல்லாமே தெரியும், ஆனா கடவுள் பிரியமாக மாட்டாங்க. ஏன்னா இவங்கிட்ட அறிவுக்குது, அவங்ககிட்ட ஞானங்குது. ஆனா இது ரெண்டு கலந்து இதனுடைய உச்சமான உணர்வு இருக்காது. ஆனா எந்த நீங்க மனிதனை பார்த்தாலும் அவர்களுக்கு முழுமையான விசுவாசம் இருக்கிறதா? 2வது, வேத ஞானம், அதாவது முழுமையான ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சுய ஞானம் இருக்குது இல்லையா, அது பொய்யினால உண்டாகும். யோவான் 8:44 படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி
செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். என்ன சொல்றாரு? அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதில்லை. சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வசனம். புரிதுங்களா இல்லையா? வசனம் தான் சத்தியம். அவன் சத்தியம் இருக்காது. அப்ப சத்தியம் அவன் என்ன பண்றான்? தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கின்றான். யாரெல்லாம் சுயநிதியை கொண்டு, அதாவது வந்துட்டு வேதம் இல்லாத நீ எத்தனை கதை சொன்னாலும் எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் அவன் தேவ மனிதன் அல்ல. அவனுக்குள் உணர்வு அல்ல. உலக லௌதிக அறிவுகள் இருக்கிறது. இந்த ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திருப்பி சொல்ற பாருங்க, இந்த வேத அறிவு இல்லாத நாம் தேவனிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத அறிவோடு நாம் உணர்வடைய வேண்டும். உணர்வுக்குத்தான் நான் பேசிக் கொண்டு வருகிறேன். ஆனாலும் இந்த உலகத்தில் எல்லாரும் அநேகர் உணர்வு இல்லாத வெறும் வேத அறிவும் ஞானத்தை கொண்டு ஏமாற்றி வருகின்றார்கள். அதை நீங்கள் கண்டறிய வேண்டும். பகுத்தாராய்ந்து வாழும்போது தான் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், வாழ முடியும். இதற்கு பிறகும் நித்தியத்தில் தேவனோடு இருக்க முடியும். அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். உணர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த உணர்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உணர்வு இல்லாத ஞானங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் எச்சரிக்கையாக அணுக முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இதுதான். ஏன்னா ஒரு திருட்ட நம்ம போறோம்னா அவர் நம்மை கரை சேர்க்கக்கூடிய ஒரு படகோட்டியாக இருக்க வேண்டும், மாலுமியாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வேண்டுமென்றால் வாசிப்போம். லூக்கா 11:52. நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். அப்ப என்ன சொல்றீங்க? நியாயசாஸ்திரிகளே, பரிசர்களே, இன்னைக்கு நம்மளும் சொல்றாரு, ஊழியக்காரர்களே, போதகர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஞானமாகிய திறவுகோலை, வேதம் என்பதை எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கும் முழுசா படிச்சு உன்னாலையும் மீட்டு வர முடியல. ஆனா நீ உங்ககிட்ட வந்தா மீண்டும் போன சொல்ற பத்தியா, நீ அவனையும் நரகத்துக்கு தயார் பண்ணிருக்கிற. நியாயசாஸ்திரியே, உங்களுக்கு ஐயோ! ஞானமாக திறவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறவர்களும் தடையாக இருக்கின்றீர்கள். இன்னொரு இடத்துல சொல்வார், குடன் வழிகாட்டக்கூடுமோ? அப்படி என்றால் வேத அறிவு ஞானம் தெளிவாக வசனத்தின்படி படிக்கும் பொழுது, தியானிக்கும் போது, செயல்பொழுது மட்டுமே நாம் உணர்வடைகின்றோம். மற்றபடி எல்லாம் ஞானமாக இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் அநேகர் தேவனை பற்றி பேசுகின்றார்கள். எப்படியெல்லாம் பேசுகின்றார்கள்? அதற்கான வசனத்தினை படிப்போம். கொலோசியர் 2:8. லௌகிக நாணத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்னது? லௌதிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும், அடுத்து என்னப்பா? ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன சொல்ற? லௌதிக ஞானம். இந்த உலக கதைகளை சொல்வார்கள், அழகா சொல்வார்கள், என்னென்னமோ சொல்லுவாங்க, நம்மளுக்கு கேட்கறதுக்கு சுகமா இருக்கும். அவர் எப்போதுமே கடவுளை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. கடவுளே அவர் மனித உருவில் இருந்தாரு, அவரை பின்பற்றுங்க, அவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு உடல் பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த யோகா பசு என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று, தேவனை உணர்வோடு தெரிகின்ற மனிதன் வசனத்தில் இருக்கிறதா, யார் எதை சொல்றது வசனத்தோடு ஒத்து போகிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். ரெண்டாவது, மாயமான தந்திரனாலும் மிராக்கள் பண்ணுவாங்க, அப்படியே சத்தவங்களை உயிராக்குற மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு போன வரைக்கும் காது கேட்கல, பிரதர்கிட்ட வந்தேன், ஜோம் பண்ணாரு, காது சரியாயிடுச்சு. அநேக மாயத்தந்திரங்கள் பண்ணுவாங்க. ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகன், ஒரு நல்ல விசுவாசி வசனத்தை முழுமையாக உள்வாங்கி வசனத்தின்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும். சத்தியத்தின் மூலம் அவர்களுக்கு உணர்வை கொடுக்க வேண்டும். உணர்வை கொடுக்கும்போது அந்த உணர்வை கொண்டு அவர்கள் குணமாகிறார்கள். தேவன் அவர்களை குணப்படுத்துகிறார். இந்த ஊழியக்காரன் மேலே கை வச்சார், குணமாயிட்டேன். இந்த பாஸ்டர்ட்ட போன அவர் 10 நிமிஷம் கையில் வச்சு ஜாம் பண்ணாரு. எப்படி? உனக்குள்ள உணர்வும் இல்லை, ஞானமும் இல்லை, தேவனுடைய வல்லம் உனக்குள்ள எப்படி இறங்கிடும்? அப்படி என்றால் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த போலி உலகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். யாரும் கை வைத்து நம்மை குணப்படுத்த முடியாது. ஆண்டவராகிய கிறிஸ்துவும் அவருக்கு வந்த அப்போஸ்தலரையும் தவிர இன்றும் சொல்லுகிறேன், நமக்கு வேதத்தை கொடுத்து வேதத்தை கொண்டு நீங்கள் உணர்வடைங்கள் என்று தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த ஊழியக்காட்ட போனா போதும், அந்த சாமி அங்க போனா போதும், அந்த மந்திரவாதி கிட்ட போனா போதும், இவங்க வீட்டுல போனா போதும், அவர்களால் உங்களை ஜெயிக்க முடியும், உங்களுக்கு குணத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க முடியும். நான் இல்லைன்னு மறுக்கவில்லை. ஆனால் நம்முடைய பூரணமாக சரியாக வேண்டும் என்றால்
நம்முடைய இதயத்தில் உணர்வடைய வேண்டும். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஊழியக்காரர் வர ஜெபம் பண்றாங்களா, ஒரு சகோதரர் வர ஜெபம் பண்றாரா, அன்று குணமாகும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஸோ அதுக்காக தேவன் நம்மை ஆசிரிப்பார். ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வேண்டுமா, நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம் வேண்டுமா, அதை முழுமையாக பெற வேண்டும் என்றால் நாம் உணர்வடைய வேண்டும். உணர்வடைகின்ற பொழுது, அந்த அவேர்னஸ் வரும்பொழுது நம்முடைய தேவன் பூரணமாக நம்மை பலப்படுத்துகிறார். ஏனென்றால் மீண்டும் சொல்கிறேன், இந்த லௌதிக விஷயங்களை சொல்லி அநேகர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது போய் நமக்குள் உணர்வடையாமல் தேவனுடைய கிருபையோ இரக்கமோ சமாதானமோ நம்மை ஒரு காலம் ஆண்டு கொள்ளாது. என்றால் இந்த உலக மாயில சாப்பிடாதீங்க, நீங்கள் விருந்திருந்து 4 நாள் ஜாம் பண்ணணும், 10 நாள் நீங்கள் சுத்த போசனை பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லௌதிக வாழ்க்கையில் நிறைய இந்த எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, புரிதல் இல்லையா? அதையும் வசனம் நம்மளுக்கு சொல்லுது. கொலோசியர் 2:21. மனுஷருடைய கற்பனைகளின் படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன சொல்றாங்க? மனுஷன் சொல்லுவான், இல்ல நீங்க அதை தொடக்கூடாது, இது உங்களுக்கு தீட்டாயிடும், இது சாப்பிடக்கூடாது, நீங்க இந்த இந்த 2 நாள் இந்த வாரத்தில் இந்த கிழமையில நீங்க இதை சாப்பிடக்கூடாது, இந்த நாள் இதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு வாரத்தில் 3 நாள் நீங்க உபவாசம் பிரேயர் பண்ணுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்து தொடர்ந்து என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. அது இவைகளாம் இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய விஷயம், இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும். என்னது இப்படிப்பட்ட போதனைகள்? யார் இல்லைங்க நீங்க 3 நாள் ஒரு காலில் நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, 4 நாள் இருந்து பாருங்க, அப்படி எல்லாம் சும்மா அப்படிலாம் கிடையாது. வேதத்தை கொண்டு இருதயம் உணர்வடைய வேண்டும். இல்லை ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்க அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு தான் சரியாயிடும். ஒரு 20 நாள் நீங்க காலனி சகல் இந்த இடத்துக்கு போனால் சரியாயிடும். இதெல்லாம் சுய இஷ்டம், சுய அறிவு, இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள், மனிதனுடைய அது மாமிச ரீதியாக இயக்குவது மனிதனை, புரிதுங்களா? இல்லை அப்ப இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தொடர்ந்து படிப்பா. மாயமான தாழ்மையில பேசுவாங்க. கடவுள் இறங்குகிறார், உங்களை ஆஸ்வதிக்கிறார், இன்று முதல் உங்கள் வீட்டில் விடுதலை கிடைத்துவிடும், இன்று முதல் நீங்கள் சுகமாவீர்கள். மாயமான தாழ்மை, அந்த வார்த்தை கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி மைஸ் இருக்கும், அப்படியே உணர்வுபூர்வமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், அப்படியே கண்ணில் தண்ணி வரும். வசனத்தை கொண்டு ஒரு மனிதனை நாம் எழுப்ப வேண்டும், வசனத்தை கொண்டு ஒரு மனிதனுக்கு உணர்வு கொடுக்க வேண்டும். ஏன்னா காரணம், இந்த உலகம் அநேக மாயக்குள்ளாக சிக்கொண்டு அநேக மாயமான தந்திர கதைகளை இன்று உருவாக்கி வைத்துள்ளது. அது பிலாசபின்னுவாங்க, புரியுதுங்க இல்லையா? அதை நிறைய படிச்சு வச்சுட்டு மக்களுக்கு எதெல்லாம் சொன்னா சந்தோஷப்படுவாங்க, மக்களுக்கு எந்த மாதிரி வார்த்தைலாம் சொன்னா காதுக்கு இன்பமா இருக்கும், மக்களுக்கு எதை மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாக்கா மக்கள் அது மேலே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சுயமா சில விஷயங்களை சேகரித்து வைத்துக்கொண்டு மக்களை மடை மாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, மக்களே நீங்கள் அதை கண்டு ஏமாந்துவிடாதீர்கள். காரணம், அங்கு போனால் அது அழிவின் பாதை, அது பாவத்தின் பாதை, அது உபத்திரவத்தின் பாதை, அது தொல்லையின் பாதை. ஆனால் நீ வசனத்திற்கு செவி கொடுத்துப்பார், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்கிறது. என்றால் வசனத்தை கேட்கும்போதுதான் நீங்கள் உணர்வடைகின்றீர்கள். உணர்வடையும் போது உனக்கு தேவையான தானாக உனக்குள்ள இயங்கும். நீ யாரையும் நம்பி போக வேணாம். சபைக்கு எப்படி போகணும், பந்தி எப்படி கை கொள்ள வேண்டும், வீட்டுக்கு எப்படி வர வேண்டும், குடும்பத்தை எப்படி ஆள வேண்டும், கணவனுக்கு எப்படி மனைவி கீழ்ப்பட வேண்டும், மனைவிக்கு எப்படி கணவன் கீழ்ப்பட வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும், இந்த ஞானமெல்லாம் உங்களுக்குள்ளாக வந்துவிடும் எப்பொழுது நீங்கள் உணர்வடைகின்ற பொழுது. ஆனால் நீங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையா, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, இந்த மடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்குமா, இந்த இடத்துக்கு போனால் ஆறுதல் கிடைக்குமா, அவங்ககிட்ட பேசின ஆறுதல் கிடைக்குமா? தேவனோடு நீ பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தை உன்னோடு பேச வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய இருதய உணர்வால் மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்ய முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் எங்க போனாலும் அந்த ஒரு நிமிட ஆனந்தம், எப்படி ஒரு சினிமா தியேட்டர்ல போயிட்டு ஒரு படத்தை பார்த்து ஒரு 1 hour சந்தோஷமா இருந்துட்டு வரமோ, இல்லை ஒரு துக்கமான பார்த்து ஒரு அடுத்து வருமோ, அந்த மாதிரியான உங்க வாழ்க்கை இருக்கும். ஆனால் நிரந்தரமான முடிவு இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது வேதத்தை தாண்டி. சில பேர் கேட்கலாம், பிரதர் நான் உண்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், தான தர்மம் பண்றேன், எல்லாம் பண்றேன், இது போத கடவுளுக்கு பிரியமா இருக்காதா? எல்லா வகையிலும் நான் சரியா இருக்கிறேன் பிரதர், இந்த குறை என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு. ஆனால் சொல்லுகின்றேன், வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தால் இருதயம் உணர்வடையாமல் நீ எதை செய்தாலும் அது தேவனுக்கு முன்பாக செல்லாது. அதற்கான ஒரு சாட்சியை பார்த்து விடுவோம். அப்போஸ்தலர்
10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும். எப்படிப்பட்டவன்? செசரியா பட்டணத்துல 100க்கு அதிபதினா ஒரு பெரிய ஒரு தளபதி இருக்காரு. 100க்கு அதிபதி அவரு செசரியா பட்டணத்துல இருக்காரு. சரிங்களா? தொடர்ந்து படிப்பா. அவன் தேவபக்தி உள்ளவனும். அவன் தேவ பக்தி உள்ளவன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து தேவன் மேல கடவுளை கும்பிடக்கூடிய அந்த உணர்வு அவனுக்குள்ள இருக்குது. கடவுள் அதாவது வந்து கிறிஸ்தன் கிடையாது, ஏதோ கடவுளை கும்பிடணும், கடவுள் இல்லாத நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ற ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு இருக்குது. இரண்டாவது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அப்ப பயந்தவன் என்னது? அது பாவத்தை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படும் பயம். அப்ப அந்த மனுஷன் பாவம் செய்யல. ஒண்ணு, அவனுக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் இருக்குது, நம்ம மறக்க முடியாது. ரெண்டாவது, பாவத்தை விட்டு விலகக்கூடிய அறிவு இருக்கிறது. மூன்றாவது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அப்ப தான தர்மம் பண்றான். அந்த ஆள் சும்மா இல்ல, நல்லா புரிஞ்சுக்க. தான தர்மம் பண்றாரு. ஒரு கோயில்ல போயிட்டு, அதாவது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு பசங்க சாப்பாடு கொடுக்கறது, வழியில முடியாதவங்களை பார்த்தா ஒரு உணவு கொடுக்கறது, ஐயோன்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, தான தர்மம் பண்ணக்கூடிய அந்த ஞானமும் இருக்கிறது. அடுத்தது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப 4 ஜெபம் பண்றாரு. அந்த மனுஷன் என்ன பண்றாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. இன்னைக்கு அனைத்து வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா கடவுள் மேல பயம் இருக்கும், ஆனா ஜெபம் பண்ணாலும் பார்த்தா சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போனாக்கா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அது கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த கதையை மட்டும் கேட்டு வெளியே வருவாங்க. இது மட்டும் தான். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி திருப்படிப்பா. எப்பொழுதும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேற என்ன குவாலிட்டி வேணும்? ஒன்னு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் தேவ பக்தி, பயம், தர்மம், அப்புறம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். திருப்பி அவருடைய இன்னொரு குணத்தை சொல்லுது. அதிலே படிங்க, அப்போஸ்தலர் அது 10:22 படிங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும். என்னது நீதிமான்? இப்ப இங்க நீதிமான் சொல்லிச்சு. நீதிமான் அது அவன் அநியாயம் செய்ய மாட்டான், யாரையும் ஏமாத்துற ஆள் கிடையாது, அவன் நீதிமான். மொத்தம் அவரை பத்தி எத்தனை சாட்சி பார்த்துட்டோம்? 5 சாட்சி பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோமா இல்லையா? அடுத்தது தொடர்ந்து படிங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய. நல்லவர் என்ற சாட்சி எல்லாமே யூத. ஒரு மக்களை பார்த்தா கடவுள் மாதிரி மனுஷங்க, ஐயோ அவர் மாதிரிலாம் இருக்க முடியாது, இந்த சாட்சி பத்தி இருக்கு. சில பேர் தெரியும், அவர் நல்லா பைபிள் படிப்பாரு, அவரா நல்லா பாட்டு பாடுவாரு, அவரு எப்பதான் ஜெபம் பண்ணிருப்பாரு, அவரா சில டைம்ல தானம் தரம் பண்ணுவாரு. அதாவது ஒருத்தருங்கிட்ட ஒரு குணத்தை சொல்ல முடியும், ஆனால் மொத்த குணமும் சேர்ந்த ஒரு மனிதன். அடுத்து இன்னொரு குணத்தை சொல்றாரு. அதிலே படிங்க, 10:24 படிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது வந்துட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. தேவனுடைய தூதர் வந்துட்டாரு. இவர்கிட்ட வந்து சொல்றாரு, கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபமும் தான தர்மங்களும் தேவனுடைய சன்னதிக்கு வந்திருக்குது. அதனால நீ ஆள் அனுப்பி பேதுருன்ற மனுஷன் உன் வீட்டுக்கு கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. உடனே கேட்ட உடனே சுயநலமாக இல்லை அவர். ஐயோ கடவுளா, எப்படி தேவனுடைய தூதனை என்கிட்ட பேசிட்டாரே, அப்ப என்ன ரகசியமா இருக்கும், என்ன சொல்ல போறாரு, அதை பொறுமையா நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்கல. உடனே சொன்ன உடனே நான் சொந்தக்கார நண்பர் அனைவரும் வீட்டு வர வச்சிட்டாரு. என்னது? சுயநலம் இல்லாத மனிதன். மொத்தம் 7 குவாலிட்டி பார்த்துட்டு அவர்கிட்ட. 7ன்றது பூரணம். புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப 7 குவாலிட்டி. அப்ப இது இருந்தா தேவன்கிட்ட போயிடலாமே, போக முடியாதா? இன்னைக்கு சும்மா ரோட்ல தர்ம மண்டல பார்த்தாலுமே அவர் நல்ல ஒரு கடவுள்கிட்ட போயிடுவார் சொல்றோம். எப்பவுமே ஜெபம் பண்ணி நிற்கிறாருனாலுமே தேவனுக்கு பதிலாக கடவுள்கிட்ட போயிடுவார்னு சொல்றோம். நீதிமான் பேர் பெற்று போயிடுவார்னு சொல்றோம். ஆனா மொத்த குணமும் சேர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு. அவரிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? தேவனுடைய வார்த்தை அவர்கிட்ட இல்லை. ஏனென்றால் இந்த பூமியில் வாழும்போது பாவங்கள் மன்னிக்கப்படும் இருதயம் உணர்வடைய வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய வசனம் வர வேண்டும். அதான் சொல்றாரு. அதிலே படிங்க, 10:34 படிங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? பேதுரு வந்து பேச தொடங்குறாரு. இவர்கிட்ட வந்துட்டு தேவன் பேரு இவர் பண்ணி எல்லாம் பண்ணிட்ட, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு சிறு குறை உண்டு. என்னது? உண்மையான தேவன் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிகின்ற பொழுது உன் இருதயம் உணர்வடையும். உணர்வடைகின்ற போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும்.
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கான பாதைகள் திறக்கப்படும். நீங்க செஞ்சது எல்லாமே சரிதான், ஆனாலும் வார்த்தை இல்லாமல் தேவனிடத்தில் போக முடியாது. அதனால நீ அவனை வர வச்சு பேசுறாரு. இவர் உடனே கேட்கிறாரு, சொல்றாரு, அப்படியே தாழ பணிந்து, சொல்லுங்க தேவதூதன் வந்தாரு, உங்க மூலியமா வார்த்தை கேட்கிறோம். இவர் பேசாம தேவன் பட்சபாதம் இல்லாதவர், கிறிஸ்து வந்தாரு, அவரால் தான் உங்களுக்கு மன்னிப்புன்னு சொல்லிட்டு வேதங்களை அழகா சொல்றாரு. கேட்டுக்கொண்டிருக்க கேட்க 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 அந்த இருதயம் உணர்வடைகிறது. அதிலே படிங்க, 44 படிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்னது? வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதுதான் விசுவாசம். அப்போ ஒன்று நம்மளுக்கு ஆழமான சத்தியம் தெரிகிறது. நம்முடைய ஜெபம் மட்டுமல்ல, தேவன் பெற்ற பயம் மட்டுமல்ல, தானதர் மட்டுமல்ல, நம்முடைய நீதி இல்லை, நம்முடைய நல்ல குணம் அல்ல, இதை தாண்டி தேவனுடைய வார்த்தை எனக்குள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது என்னுடைய இருதயம் உணர்வடைகிறது. உணர்வடைகிற பொழுது தேவன் தன்னுடைய தூய ஆவியை கொடுக்கின்றார். புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த அப்போஸ்தலர் பண்ணிட்டு சாதாரணமாக கிடையாது. ஏன்னா மத்தேயு, மார்க், லூக், ஜான் இந்த 4 கிறிஸ்துவுடைய இந்த பூமியில வாழ்ந்ததும் அவர் தேவனை பற்றி கூறிய தகவலும் இருக்கும். ரெண்டாவது, நீங்க நிருபங்கள்ல போனீங்கன்னாக்கா சபைகளுக்கு எப்படி சபைகள் இருக்க வேண்டும், தேவன் எப்படி நமக்குள்ளாக தன்னுடைய ஆவியை கொடுத்து இயக்குகின்றார், தேவனுடைய வல்லம் என்ன, மகத்துவம் என்ன, நாம் சபையில் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரிவு வேண்டும், இதெல்லாம் சொல்ல. ஆனால் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படிலாம் அந்த அப்போஸ்தலர் காலத்தில் அதாவது கிறிஸ்து பரமேறிவிட்டார், அப்போஸ்தலர் வாழ்கின்ற காலத்தில் எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை இங்கு லூக்கா அவர்கள் எழுதி வைத்திருப்பார். அதை சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள்கிட்ட எந்த குணம் இருந்தாலும், என்ன தயவு இருந்தாலும், இரக்கம் இருந்தாலும், எதுவும் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உங்களுடைய இருதயம் உணர்வடையாது. அந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு உணர்வடைகின்ற போது தூயாவின் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். அப்படி பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் இந்த உலகத்தை நீங்கள் ஈஸியாக ஜெயித்துள்ளீர்கள். உங்களுக்கு மரணத்தை பற்றின கவலை, பொருளாதாரத்தை பற்றின கவலை, குடும்பத்தை பற்றின கவலை, எந்த கவலையும் உங்கள் இருதயத்தை அணுகாது. காரணம், உங்களுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தினால் உணர்வு பெற்றிருக்கிறது. அதை எதுவும் பாதிக்காத அளவுக்கு தேவன் பார்த்துக் கொள்வார். இன்னொரு வசனம், இன்னொரு சாட்சியம் இருக்குது, தொடர்ந்து அதையும் பார்த்தலாம். அப்போஸ்தலர் 8:27 படிப்பா. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. நன்றாக பாருங்க, எத்தியோப்பியா மந்திரி, ராஜேஸ்வரி, இந்த பொக்கிஷத்துக்கெல்லாம் அவர் தான் மந்திரி. அது ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு இப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ அவரு எத்தியோப்பியில தேவ பக்துள்ள மனுஷன், அவ்வளோ தூரத்துல இருந்து வராரு. எதுக்கு? அந்த தேவன் மேல ஒரு உணர்வு, ஒரு பற்று. இன்றும் அநேகர் அந்த மாதிரி தான் போறோம், புரியுதுங்களா இல்லையா? அப்போ இவர் வராரு. வந்துட்டு, ஏன்னா அவர் நினைச்சா இருக்கலாம், சௌகமா இருக்கலாம், இங்க வரணும் வாசல. ஏன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவருக்கு என்ன இருக்க போகுது? எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்க போகுது, எல்லாமே ராஜா பார்த்துக்க போறாங்க. ஆனால் தேவனை தேடுகின்ற அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தது. வந்தார். தொடர்ந்து 28 படிப்பா. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து எசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, நல்லா பாருங்க. வந்தாரு, பஸ்கா பண்டிகைக்கு வந்தாரு, எருசலேமுக்கு வந்தாரு, பஸ்கா பண்டிகை முடிச்சிட்டாரு, திருப்பி ராத்திரில உட்காந்துட்டு போறாரு. இவர் சிந்திச்சுன்னு போலாமே, ஐயோ இன்னும் எவ்வளவு இருக்குது நம்மளுக்கு, அடுத்த வருஷத்துக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும், மழை காலத்துல நம்ம எப்படி பண்ண முடியும், என்ன வேலை. அவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் 1000 ஆலோசனை பண்ணிட்டு போக முடியும் இல்லையா? இந்த இயற்கை பார்க்கலாம், என்ன இது ஒரு வறண்ட மாதிரி இருக்குது, இது மழை வருமா வராதா, இப்ப நம்ம இன்னும் எவ்வளவு சேர்த்து வைக்கணும், இன்னும் டாக்ஸ் எதனா போடலாமா, என்ன யோசிச்சுட்டு போகலாம். ஆனால் ஒன்று, தேவன் மேல அவ்வளவு பக்தி, அவ்வளவு விசுவாசம். எருசலேம் வந்தார். அங்கிருந்து போகும்போது தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல், உலக காரியங்களில் வீணாக்காமல் ஏசியா தீர்க்கதரிசனை படித்துக் கொண்டு போய் கொண்டிருந்தார். 30 படிங்க தொடர்ந்து. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் எசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அப்ப வசனம் என்பது படிச்சுட்டு போறாரு. இவருக்கு என்ன, தேவன் மேல பற்று இருக்குது, பிரியம் இருக்குது. தேவனை எப்படியாவது நாம் உணர வேண்டும், வாழ்க்கையில் மரித்ததற்கு போல தேவனத்தில் சேர வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கின்றது. வசனத்தை தேடுகின்றார். ஆனாலும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தொடர்ந்து படிப்பா. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? சொல்றான், ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படிங்க தெரியும்? ஆனா படிக்க எனக்கு எண்ணம் இருக்குது, வேதம் வாசிக்கின்ற எண்ணம் இருக்குது. டெய்லி நம்மளுக்கு கூட அநேகம் பேர் காலையில் ஏஞ்சி படிக்கிறோம். சில பேர்லாம் கிடைச்சு, பிரதர் நான் அந்த புக்கை ஒரு 8 டைம் படிச்சு முடிச்சிட்டேன், பைபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் டெய்லி ஒரு 4 அதிகாரம் நான் படிக்காம தூங்க மாட்டேன். அது என்னங்க புரிஞ்சுச்சு? இதுதான் கடவுளை பத்தி சொல்லுது, நான் படிச்சிருவோம் பிரதர். ஆனா என்ன சொல்ல, எனக்கு முன்னே சொல்ல இது வரைக்கும் எனக்கு தெரியல, எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், டெய்லி படிப்பேன். என்னன்னு கேட்டா தெரியல, புரியல. அந்த மந்திரம் அப்படிதான் இருக்காரு. தேவன் பார்த்தார், இவ்வளவு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார், நம் மீது இவ்வளவு உணர்வோடு இருக்கின்றார். மீண்டும் செல்லும் பொழுதும் தன்னுடைய சுய வாழ்க்கையோ தன்னுடைய பதவி சார்ந்த விஷயங்களை சிந்திக்காமல் என்னை பற்றி சிந்திக்கிறாரே. உடனே பிலிப்பானவர் அவருக்கு அதனுடைய ஆழங்களை சொல்லிக் கொடு. தொடர்ந்து 35 படிங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அப்ப என்ன சொல்றது, அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த ஆழங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஏசியா தீர்க்கதரிசனம் படிச்சீங்க இல்லைங்களா, அது இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்குது. அந்த மாதிரி என்ன மனிதனை உண்டாக்கிய பொழுது அதான் மீறினான், அதனால் அவனுக்குள்ள இருந்த ஜீவன் வெளியேறி விட்டது. பிறகு தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துள்ளார். அப்படி என்றால் இந்த இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், இதுவரை உலகத்தால் உன்னை அறிந்தோ அறியாமலோ இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்படாமல் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்குது. மன்னிக்கப்படும் பொழுது உங்களுடைய இருதயம் உணர்வடைகிறது. உணர்வடைகிற பொழுது நீங்க தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக பயணத்தை தொடங்குங்கள். அந்த வாழ்க்கை தான் தேவனத்திற்கு அழைத்து கொண்டு போய் சேர்க்கும். மற்றபடி நீங்கள் உணர்வடையாமல் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் நீங்கள் தேவன்கிட்ட போய் சேர முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று சொல்லிக் கொண்டவர்கள். தொடர்ந்து படிப்பார். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஒரே நிமிஷம் தான் சடனா உணர்வு வந்துச்சு அவனுக்கு. என்னது? தண்ணி இருக்குது, எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். தேவபக்தி உள்ள மனிதன், வேதத்தில் ஆழமான மனிதன் உடனே கேட்கிறார். இருதயம் உணர்வு பெற்றது. என்னது? ஓ அப்படியா, வேதத்தில் இப்படி இருக்கிறதா, உடனே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், முதலின் பாவங்கள் கழுவப்பட வேண்டும், எனக்கு இருக்கின்ற எல்லா உபத்திரங்கள் வெளியேற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், என் பேச்சு மாறணும், என்ன மாறணும், நான் வேதத்தை படித்தேன் ஆனா இவ்வளவு சத்தியமா எனக்கு தெரியலையே. உணர்வடைந்து உடனே கேட்கிறான், தண்ணீர் பெண்ணா எனக்கு தடை சொல்லுங்க நீங்க. உடனே சொல்ற, தொடர்ந்து படிங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். ஒரே வார்த்தை, உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். தேவன் இருக்கிறார், தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார், அவர் மூலியமாக தான் மீட்பு இருக்கிறது. அவருடைய பேரில் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் என் பாவங்கள் மன்னிக்கப்படும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் என் அக்கிரமங்கள் எல்லாம் கழுவப்பட்டால்தான், என்னுடைய சிந்தனை இருக்கிற எல்லா தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டால்தான் நான் தேவனுக்கு அடுத்து தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும் என்ற அந்த உணர்வு முழு மனசோடு ஏற்றுக்கொண்டால் தடை இல்லை என்றார். புரியுதா இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாரு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன வேதம் படித்தாலும் ஒருவர் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ வேதம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ ஆழம் தெரிஞ்சிச்சு. இப்படி கற்றுக்கொள்ள தான் இருதயம் உணர்வடையும். அப்படி நேரடியாக ஒரு நாள் உணர்வடையாது. ஏன்னா உணர்வடைனாக்கா பல ரகம். சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைராக்கியம், நான் நேரத்தில் சொன்ன உங்களுக்கு புரிதல் இல்லைங்களா, வைராக்கியம் சொல்ல எப்படின்னா, சில பேர் சொன்னா எல்லாம் கேட்பான், பிரதர் நீங்கள் சொல்றதுலாம் நல்லா தான் இருக்குது, எனக்கும் பைபிள்லாம் கற்றுக்கணும் தான் ஆசை, பார்க்கலாம் பிரதர், நேரம் இல்லை பிரதர், ஒரு லோனை வாங்கிட்டு அவன் பார்க்கல வேலைக்கு பண்ணிக்கிறேன். உணர்வு இல்லாதவங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல வேதத்தை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் கை கொள்ள ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் உணர்வு ப்ராசஸ். சில பேர் இருப்பாங்க சொன்ன உடனே அப்படியே பிரதர் நீங்கள் சொல்றதுலாம் சார் தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு பிரதர், ஆனாலும் நான் பழகிட்டேன் பிரதர், நான் இங்கே நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அவங்க தப்பாக நினச்சிருவாங்க, அங்கே நான் போயிடுக்கிறேன் தப்பாக நினச்சிருவாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஞானம் இருக்கும், உணர்வு வராது. ஏன்? அவங்களுக்குள்ள. அப்ப இங்க என்ன சொல்றாரு, உணர்வடைய வேண்டும், வசனத்துடைய ஆழம் புரியணும். ஆழம் புரிஞ்சா உடனே எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பண்ண, அடுத்தது நான் என்ன செய்யணும் கேட்கணும். மந்திரி அவன் சொல்லாமே இல்லை, நம்ம தந்திரமா பேசி நம்முடைய இந்த ராஜருக்கு விஷயங்கள் யாரும் வாங்க போறானோ, வேற கேட்க போறானோ, அப்படி கிடையாது. நீ தேவன் மீது உணர்வுள்ளவனாக இருந்தால் உனக்கு தெரியும் இது சத்தியம், இது தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, இந்த வார்த்தையுடைய வாழ்க்கைக்கு மீட்பு கொடுக்கும்ன்றது உணர்வு வரும். அதனால அப்ப இந்த உணர்வு வசனத்தால் தான் வரணுமா? வசனத்தால மட்டும்தான் வரும். வசனத்தால வந்தா மட்டும்தான் அந்த உணர்வு உன்னை அந்த கிறிஸ்துவின் அந்த பாதையில் அழைத்து செல்லும். அந்த பாதை என்னது? அந்த உணர்வுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். உணர்வு அடைந்த பிறகுதான் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில வருவோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில்
கல்வி, அறிவு, ஞானம், உணர்வு. ஞானம், உணர்வு தான் உச்சம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதுதான் தொடக்கம். அதுக்கப்புறம் தான் அனுதினம் நம்முடைய வாழ்க்கை மாறுவது நான் முன்னாடி சொல்லித்தரேன். ஆனா அந்த உணர்வு வசனத்தால மட்டும்தான் வரணும். வசனத்தால வரக்கூடிய உணர்வு மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை போய் எடுத்துப்படும். அதற்கான வசனத்தை படிப்போம். சங்கீதம் 119, 169. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என்ன சொல்றாரு? உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் சுய உணர்வு அல்ல, மாயமான கதைகளால் வரக்கூடிய உணர்வுகள் அல்ல, தேவையற்ற பேச்சுகளால் வரக்கூடிய உணர்வு அல்ல. உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளாக்கும். அப்பொழுது என் இருதயம் உணர்வடையும். அப்பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பொழுது கிறிஸ்துக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். ஏனென்றால் அந்த உணர்வு வரும்பொழுது என்ன நடக்கும்? தொடர்ந்து படிப்போம். அதிலே 104 படிங்க. 4. அதிலே தான் 119, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். என்னது? உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதனால் பொய்யை வெறுக்கிறேன். எப்பொழுது இந்த வசனத்தினால ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள வருதோ அப்ப பொய்யை பார்த்து நம்மளுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு தேவையில்லாத ஸ்மெல்ல நம்மளுக்கு அகட்ட ஆரம்பிச்சிடும், கொம்பிட்டு வாமிட்டு ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கமா இல்லையா? அந்த மாதிரி சொன்னாரு, உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், அதனால் பொய் வழிகளை நான் வெறுக்கின்றேன், எனக்கு பிடிக்க மாட்டேது. அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குது பிரதர். அதெல்லாம் பார்த்தாலுமே எனக்கு என்னடான்னு தெரியுது. ஏன்? அவன் வசனத்தினால் உணர்வடைந்தான். ஏதோ என்னுடைய பேச்சினால் அல்ல, உலக கதைகளால் அல்ல, உலக கட்டுக்கதைகளால் அல்ல, இந்த லௌகிக கதைகளால் அல்ல, மாயமான தந்திரத்தினால் அல்ல, சுய புத்தினால் அல்ல. வசனத்தினால் யார் உணர்வடைகிறார்களோ அவர்கள் பொய் வழி வெறுப்பார்கள். மற்றபடி வசனத்தினால் ஒரு உணர்வு வரவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவன் முன்னாடி நன்றாக பேசுவான், பின்னாடி பார்த்தனா அவனுடைய சிந்தனை முழுவதும் பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கும், சிந்தனை முழுவதும் உலக வாழ்க்கையை சார்ந்தே இருக்கும். அப்படியே ஒரு ஊழியக்காரன் வச்சு ஊழியம் பண்ணுறாரு, அடுத்து பார்த்தோம் அடுத்த முறை எந்த வெளிநாட்டு ட்ரிப் போகலாம். அது உலக மாயில தான், உலக மாயிலே மாட்டிக்கொண்டிருக்கும். எவ்வளோ சம்பாரிச்சு வைக்கலாம், முன்ன எத்தனை இடத்துல பண்ணலாம், முன்ன எப்படிலாம் சபை அது சபை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும், ஆனால் அதை சார்ந்து அதுக்குள்ளான வேற மாயமான சிந்தனைகள் இருக்கும், பொய் இருக்கும். ஆனால் உணர்வோடு வசனத்தின்படி எவன் ஒருவன் உணர்வு அடைகின்றானோ அவன் பொய் வழியை வெறுப்பான். அதான் சொல்றேன், நீங்க யார்கிட்ட வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னு அவனத்தில் வசனத்தின்படி உணர்வு அடைந்திருக்கின்றன பாருங்க. சரிங்களா? மீண்டும் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த உணர்வு அடைந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் உணர்வின் மூலியமாக என்ன கிடைக்கிறது, புரியுது இல்லையா? ஏன்னா உணர்வின் மூலியமாகத்தான் நம்முடைய இருதயத்தில் ஒளி வரும். அந்த ஒளிக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி மேம்படும் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கிறேன். திரும்ப சொல்லுகின்றேன், உணர்வு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த உணர்வு அடைந்த பிறகு இந்த உணர்வுக்குள்ளாக தேவன் ஒரு ஒளியை வைத்திருக்கார். அந்த ஒளிக்கு பேர் தான் ஜீவன் சொல்றல். இந்த ஜீவனை பெற்றுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக டோட்டலா மாறிடும். அது எப்படி ப்ரோசஸ் பண்ணுறது? ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு, பேப்டிசம்ல உணர்வு அடைஞ்சிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு. அப்போ எனக்குள்ள பாவம் போயிடும். ஆனால் பாவத்துக்கு வழிவகுத்த குணங்கள் மாறிடுச்சுன்னு கேட்டால் மாறாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, ஒரு பேப்டிசம் எடுத்தோட என்ன ஆயிடுது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் பரிசுத்தவன் ஆயிட்டேன். முற்றிலும் தவறு. மன்னிக்கப்பட்டுச்சு, அதில் எந்த மாற்றம் இல்லை, அது சத்தியம், என்ன வேதம் சொல்லிடுது. ஆனால் என் பாவத்திற்கான தூண்டுதலை வழிச்சு பார்த்தியா, எனக்குள்ள இருந்த எரிச்சல், எனக்குள்ள இருந்த இந்த தேவையில்லாத எண்ண வட்டங்கள், பொருளாசை, காமம், இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தியா, இந்த பாதைகள்லாம் அடைச்சு இருக்காது. ஏன்னா சரி பேப்டிஸ்ட் இருக்கட்டும், மறுநாள் தான் கோவம் வராமல் இருக்குமா நம்மளுக்கு? மறுநாள் ஒரு சொல்ல போய் சொல்லாமல் இருக்குமா? இருக்குமா சொல்லுங்க? இருக்குமா? கிடையாது. அப்ப என்ன சொல்ல வரனாக்கா, ஆனால் அந்த பாதைகள் சிறுக 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 அடைக்கப்பட வேண்டும். அப்படின்றால் வாரம் வாரம் வந்து இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டு எப்படிலாம் அந்த ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று சொல்ல அப்ப உணர்வு அடைஞ்சு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இந்த பாவம் உள்ளுக்குள்ள வந்துச்சு பத்தியா, சின்ன சின்னதா அந்த வழிகளை ஃபுல்லா வசனத்தை கேட்டு 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 எப்படி அந்த
அந்த எல்லாத்தையும் அடைக்கிறது என்ற நான் வரும் காலங்களில் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி.